கிரெட்டாக்கும் செல்டாஸுக்கும் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியல. எனக்கு என்னவோ அந்த செல்டாஸ் அந்த இது பிடிக்கல. இந்த வேரியண்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு ரேஷன் கடையில் நின்று நம்ம ரேஷன் வாங்குற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க காட்டுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலியோட ஃபுல்லாக போகும்போது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுரும். அப்படி மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறால இருந்தால் இந்த வண்டி எடுத்துருக்க மாட்டோம். நெக்ஸான் தான் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் சிஸ்டம் இதில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். எனக்கு நெக்ஸானில் வந்து அந்த பின்னாடி வந்து அழகாக அது அப்படியே ஃபோல்ட் ஆகி நம்மளை அப்படியே உட்கார வைக்கும். ஓகே, அது வந்து இந்த வண்டியில மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஹுண்டே கார்னாலே மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. தேவையில்லாத ஒரு ஃபியூச்சர்னு பாக்குறது சன்ரூஃப் தான். சன்ரூஃப் அது இல்லாம தான் நான் வண்டி தேடினேன். சீரா வந்திருந்தா இன்னொரு தடவை அதை பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப டாடா பிடிக்கும். இந்த வண்டியில ஹெட்லைட் விசிபிலிட்டி சொல்லணும்னா அது ஒரு காமெடி தான். ஆனா அதுக்காக டாடா சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படிலாம் இல்லை. மாருதினா சூப்பரா இருக்கும், அப்புறம் ஹுண்டாயினா பயங்கரமா இருக்கும், டாட்டானா ஒண்ணுமே இல்லைன்னா அதுதான் எனக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் நெல் கவனி செல். அது என்ன நெல் கவனி செல்? நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்கலாம்னு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க. அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இந்த எபிசோடோட நோக்கமே அதுதான். இன்னைக்கு 3வது எபிசோடா நம்ம கூட ஹுண்டேயோட கிரெட்டா டீசல் இருக்குது. கார்ல போனை சார்ஜ் போடலாம், லேப்டாப்பை சார்ஜ் போட முடியுமா? முடியும். ஆர்காவோட 200 வாட்ஸ் கார் இன்வெர்டர் இருந்தா உங்களால லேப்டாப் மட்டும் கிடையாது, ஒரு கெட்டில்ல நீங்க சுடுதண்ணி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 3-pin சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 24 வாட்ஸ்க்கான A டைப் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. 24 வாட்ஸ்க்கான C டைப் 2 கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்றதுக்கு ஒரு பவர் பட்டன் வந்துருது. இந்த சாக்கெட்டை உங்க காரோட சார்ஜிங் சாக்கெட் ஹோல்ல நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணணும். இப்ப சப்ளை கொடுத்தாச்சு. இந்த பட்டனை கிளிக் பண்ணி பவர் பண்ணியாச்சு. என்னோட மொபைல் சார்ஜரை இந்த 3-pinல பிளக் பண்றேன். இப்போ என் மொபைலுக்கு நான் சார்ஜ் போடுறேன். ரெஸ்பான்ஸ். ஆர்காவோட 200 வாட்ஸ் கார் இன்வெர்டர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்றத ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இதோட பையிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஹுண்டே கிரெட்டாவோட யூசர் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரோட ஓனரை மீட் பண்ணிடலாம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. மிஸ்டர் சந்தானம் ப்ரோ, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ, நான் சிவில் கான்ட்ராக்டர், மதுரையில் வந்து கட்டடங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் ப்ரோ. இது உங்களோட ஃபர்ஸ்ட் காரா எப்படி? இல்லை, இது என்னோட 3வது கார் ப்ரோ. 3வது கார். இனிஷியலாக நான் வந்து டிசைர் யூஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் நெக்ஸான் பெட்ரோல், அதுக்கப்புறமா இப்போ கிரெட்டா டீசல் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏன் கிரெட்டா ஸ்பெசிஃபிக்காக டீசலை ஏன் சூஸ் பண்ணீங்க? மைலேஜுக்காக தான் ப்ரோ. இனிஷியலாக நெக்ஸானில் வந்து அதிகமான மைலேஜ் இல்லை. அண்ட் அது போக அது வந்து டர்போ இன்ஜின்ன்றனால மைலேஜ் ரொம்பவே ட்ராப் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது டீசல் போனால் தான் நம்ம யூசேஜுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீசல் வந்து அதிகமாக யூசேஜ் பண்ணுறதுனால டீசல் கார் போனால் பெட்டராக இருக்குன்ட்டு நீங்கள் கிரெட்டா டீசல் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஹுண்டே கிரெட்டா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வேறு என்ன கார்லாம் வச்சுருந்தீங்க? ஏன்னா இதே செக்மெண்ட்டில் நிறைய கார்ஸ் இருக்குது. பிரஸ்ஸா இருக்குது, செல்டாஸ் இருக்குது, நிறைய கார்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த காரை சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் நெக்ஸான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, நெக்ஸானே எனக்கு போதுமானதாக தான் இருந்தது. அந்த சைஸு, அந்த 5 பேர் போகிறது, ஃபேமிலியில் 4 பேர் தான்றனால போதுமானதாக இருந்தது. பட் ஆனால் அப்கிரேட் பண்ணுறோம், கொஞ்சம் அடுத்த லெவல் போகணும் அப்படின்றதுனால இந்த சைஸு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெயினாக யோசித்தோம். அதே மாதிரி பேரலாக வேறு வண்டி தேடணும் டாட்டாலே அப்படின்னா ஹாரியர் தான் இருந்தது. ஹாரியர் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம், அது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணும்போது, அதுவும் டிராஃபிக்கில், அப்புறம் ரிங் ரோட்ஸில் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால ஹாரியர்லேருந்து ட்ராப் ஆகி அடுத்த லெவலில் யோசித்தோன்னா கிரெட்டா, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செல்டாஸு அதெல்லாம் இருந்தது. கிரெட்டாக்கும் செல்டாஸுக்கும் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸே தெரில. கிரெட்டாவும் செல்டாஸும் ஒரே மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதுதான். சரி, இது ஹுண்டாயில் வருது, அது கியாவில் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஹுண்டேனா உங்களுக்கு சர்வீஸ் நெட்வொர்க் கொஞ்சம் கியாவோட அதிகமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்புறம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் மாருதி யூஸ் பண்ணிட்டோம், டாட்டாவும் யூஸ் பண்ணிட்டோம், கொரியன் கார்ஸும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒன்று. அப்போது ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இதோட இன்ஜினோட அந்த அந்த காம் பிடிச்சிருந்தது. அந்த பெட்ரோல் எப்படி நம்மளுக்கு ஒரு மாதிரி காமாக இருக்குமோ அதே மாதிரி அந்த டர்போ பெட்ரோலில் இருக்கிற அந்த சவுண்டு, இன்ஜின் நாய்ஸு அதெல்லாம் அவ்வளோதான் இருக்கும் இதில். ஓகே, கேபின்குள்ளே நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு டீசல் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்காது. அந்த ஒரு விஷயத்துக்காகவே மெயினாக வந்து கிரெட்டா போகலான்னு யோசிச்சோம். செல்டாஸும் அப்படி தான் இருந்தது. செல்டாஸ்லேயும் வந்து பெருசாக வந்து இந்த இன்ஜின் நாய்ஸ் அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் எனக்கு என்னவோ அந்த செல்டாஸ் அந்த இது பிடிக்கல. அப்போ இருந்த செல்டாஸ் வந்து அந்த ஸ்டேரிங்கில் வந்து ரவுண்டு அப்படிலாம் இருக்கும். அது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால சரி அப்புறம் கிரெட்டா பாங்க. இது கொஞ்சம் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும், அது வேற மாதிரி இருந்தது. அதனால அப்படியே கிரெட்டா எடுக்கிற மாதிரி. கியால வந்து உங்களுக்கு டிசைன் வந்து பெரிய லெவலில் பிடிக்கல செல்டாஸ் அப்படின்ட்டு கிரெட்டா போயிருக்கீங்க. மைலேஜ் அதிகமாக வேணும்ட்டு டீசல் ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த இன்ஜின் நாய்ஸும் வந்து
ரிஃபைண்டாக இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இந்த வேரியண்ட் வாங்குறது காரணம் என்ன? இது என்ன வேரியண்ட்? ப்ரோ இது வந்து டீசலில் எஸ்எக்ஸ். ஓகே. இதுக்கு அடுத்து ஒரு வேரியண்ட் இருந்தது எஸ்எக்ஸ் ஆப்ஷனல்ட்டு. இந்த வேரியண்ட்லேயே போதுமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால இந்த வேரியண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த வேரியண்ட். இந்த வேரியண்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஜிஎஸ்டி இதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது 18,50,000 வந்துருக்கு. 18,50,000 ஆன் ரோட் ப்ரைஸ் இந்த கார் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஆகஸ்ட் எடுத்தேன். நான் இப்போ நான் ஒரு 6 months 7 months ஆகுது. ஓகே. இது வரைக்கும் ஒரு 12,500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க, மைலேஜுக்காக வேணும்ட்டு. வித்தின் ஷார்ட் பீரியட்லேயே வந்து இவ்வளோ ஓட்டியிருக்கீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு 3 சர்வீஸாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ப்ரோ, இது வந்து இப்போது 2 சர்வீஸு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸில் ஒரு செக்அப் ஒன்று, அப்புறம் ஒரு 10,000 கிலோமீட்டரில் ஒரு செக்அப். உங்களுக்கு வந்து ஹைவே மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, சிட்டியில் உங்களுக்கு மைலேஜ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக டீசல் கொடுக்குது? ஸோ ஹைவேல வந்து நம்ம நார்மலாக க்ரூஸ் பண்ணாமல் ஓட்டினோம் அப்படின்னா ஒரு லாங் டிரைவில் ஒரு 20-21 வரைக்கும் பார்க்கலாம் கிளஸ்டரில். எல்லாம் முடிஞ்ச நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 18 வரைக்கும் கொடுத்துருக்கோம். சிட்டியில் 18 கொடுக்குதுன்ற? இல்லை, ஹைவேல. சிட்டியில் வந்து என்ன ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாக கொடுக்கும். ஓகே. மோஸ்ட்லி நம்ம சிட்டியில் கொஞ்சம் பம்பர் டு பம்பர் இருக்கிறனால கொஞ்சம் அப்படி நின்று போகும்போதும் பெருசாக நான் ரெவ் பண்ணி ஓட்ட மாட்டேன். ஓகே. என்ன இருக்கோ அதுக்காக கியர் விட்டு பொறுமையாக போகிறதுனால ஒரு 16 வரைக்கும் எடுத்துருவேன். அதுக்கு கம்மியாக இது வரைக்கும் கிளஸ்டர் காமிச்சதில்லை. சிட்டிக்குள்ளே வந்து 16 கிலோமீட்டர் மைலேஜ் எடுக்கிறீங்க, ஹைவேஸில் வந்து மேக்ஸிமம் 21 வரைக்கும். ஆமாம், மேக்ஸிமம் 21 வரைக்கும் கிளஸ்டரில் காட்டியிருக்கு. ஆவரேஜாக பார்க்கும்போது அங்கே ஒரு 60, அங்கே ஒரு டிராஃபிக்கில் வரும்போது ஒரு 18-20 வரைக்கும், அரௌண்ட் 18லேருந்து 20 வரைக்கும் அந்த கார் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. சூப்பர் ப்ரோ. ஹுண்டே கார்ஸ்னாலே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், டிரைவர் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டிரைவர் கம்ஃபர்ட் எந்த லெவலில் இருக்குது? ஸோ டிரைவர் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது டிரைவிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த டிரைவிங்க்கு தேவையான நம்ம அந்த ஸ்டேரிங் கம்ஃபர்ட்டு, பிரேக்கிங்கு, ஆக்சலரேஷனு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிரைவிங் எர்கனாமிக்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஆல்ரெடி அந்த நம்ம சொல்லியிருந்தேன் ப்ரோ, நெக்ஸான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் இருந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுலேயும் அப்படியே ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். கேபின்குள்ளே உட்காந்துட்டோன்னா அதுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசமே தெரியாதுன்ற லெவலுக்கு தான் இருக்கும். அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாட்டிருக்கும் சில நேரங்களில். அது மட்டும் எனக்கு தெரிய வரும். ஒருத்தர் 2 பேராக மட்டும் போகும்போது நல்லாவே இருக்கும். ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக போகும்போது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுரும். அந்த மாதிரி தான் அதோட சஸ்பென்ஷன், பேக் சஸ்பென்ஷன் இருக்கும். ஓகே. மற்றபடி டிரைவிங் கம்ஃபர்ட்டு, பிரேக்கிங்கு, ஆக்சலரேஷனு அதெல்லாமே கொஞ்சம் நல்லா சொல்லும்படியாக இருக்கும். ரொம்ப திணற வைக்காது நம்மளை வேலை ஓட்டும் போது. லாங் டிரைவ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த காரு? லாங் டிரைவ் நல்லா இருக்கும் ப்ரோ. இங்கே ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் போகும்போது ஒரு பிரேக் எடுக்கணுன்றதே தோணாது. நம்மளுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஓகே. அதே மாதிரி ஒரே ஒரு தடவை பெங்களூர் வரைக்கும் இங்கே வந்து போனோம். இங்கேருந்து நம்மளுக்கு 450 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இந்த 450 கிலோமீட்டரும் ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டு திரும்ப ஒரே ஸ்ட்ரெச்சில் திரும்பி வந்துட்டோம். 2 hours தான் ஒர்க் இருந்தது. அதில் ஒரே ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட், மற்றபடி எல்லாமே ஓகே. ஒரே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ன இருந்தது அப்படின்னா அந்த டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு நெக்ஸானில் வந்து அந்த பின்னாடி வந்து அழகாக அது அப்படியே ஃபோல்ட் ஆகி நம்மளை அப்படியே உட்கார வைக்கும். ஓகே. அது வந்து இந்த வண்டியில் மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டிரைவர் சீட்டில் வந்து அந்த குஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை. குஷனு, பேக் அண்டர் தை சப்போர்ட்டு, பேக் சப்போர்ட்டு, மெயினாக சொல்லணும்னா அந்த முதுகு இப்படி வந்து இப்படி போகுதில்ல, அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெக்ஸானில் வந்து நல்லா இருக்கும். அது அப்படியே கவுச் மாதிரி இருக்கும். இது மட்டும் அதில் சீட் மாதிரி, பக்கெட் சீட் மாதிரி நம்ம அப்படியே உள்ளே உட்காந்துக்கலான்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இதில் கொஞ்சம் மிஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே இதில் வந்து லாங் டிரைவ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. என்ன எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அது நான் அன்னைக்கு வாங்கும்போது 11 லட்சம், அப்புறம் நம்ம இந்த வண்டி பார்க்கும்போது கூட அதில் டீசல் அது வந்து 14 லட்சம் தான். அதுலேயும் 5 பேர் தான் போக முடியும், இதுலேயும் 5 பேர் தான் போக முடியும். சேம் கம்ஃபர்ட் தான். முன்னாடி உட்கார்ற ஆளுக்கு கம்ஃபர்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை, 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக டிரைவர் சீட் வந்துடுது. பின்னாடி உட்கார்ற 3 பேரில் சென்ட்ரால் கொஞ்சம் அதில் கஷ்டப்பட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும், இதில் கொஞ்சம் எலாபரேட்டாக உட்கார்ற மாதிரி இருந்தாலும் அதே கம்ஃபர்ட் தான் இருக்குது. அதே கம்ஃபர்ட். ஸோ 4 லட்ச ரூபா கூட போட்டும் நம்ம கம்ஃபர்ட் வைஸில் அந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதை தாண்டி இன்ஜினை யோசிச்சு அப்படியே கொஞ்சம். ஓகே. ஸோ கொரியன் இன்ஜினுக்காக நம்ம பே பண்ணலாம் எக்ஸ்ட்ரா, அப்படி தான் நீங்கள் இருக்கு வாங்கிட்டீங்க. ஆனால் நான் அதை ஃபீல் பண்ணேன். நான் இனிஷியலாகவே நான் யோசித்தேன் பேசாமல் நெக்ஸான் டீசலே எடுத்துடலான்னு. அப்போ சியரா வரல. சியரா வந்திருந்தா இன்னொரு தடவை அதை பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப டாட்டா பிடிக்கும், அதுக்கப்புறம் மகேந்திராவும் பிடிக்கும். மகேந்திராவில் எனக்கு தார், பொலீரோலாம் அது அவ்வளோ செட் ஆகாது இல்லை நம்மளுக்கு. அது வந்து ரியல் லைஃபுக்கு வந்து செட் ஆகாது. அதனால அதை விட்டுட்டோம்.
அதனால மகேந்திராவே போகலை. அப்புறம் போனால் பெரிய பெரிய வண்டியாக இருந்தது, ஸ்கார்பியோ, எக்ஸ்யூவி, அது இதுக்கு அவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. இப்போ சியரா வந்திருந்ததுன்னா இதையும் சியராவும் ஒரு தடவை உட்கார வச்சு பார்த்துருப்பேன் நான். பட் ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு இதுதான் கரெக்டாக இருந்தது. நெக்ஸானோட டீசல் இன்ஜின் அப்போ இருந்ததுல்ல, இதுக்கு அடுத்து அதுதான் இருந்தது டீசல்னு பார்க்கும்போது. அது கொஞ்சம் அந்த சவுண்ட் இருக்கும், நல்லா சவுண்டு, கேபின் நாய்ஸ் இருக்கும். இதில் அது இல்லை. NVH வந்து பெட்டரா இருக்குன்றீங்க? ஆமாம் ஷுவரா. அந்த வைப்ரேஷன்லாம் இதில் இது டீசல் வண்டி மாதிரியே, அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், டீசல் இன்ஜின் மாதிரியே தெரியாது. இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைண்டாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கு விட்டு கொடுக்கணும் இந்த இன்ஜினுக்காக அப்படின்னு தோணும். அதில் மெயினாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டு, அந்த 5 பேர் உட்காந்தா எப்படி இருக்குமோ அது அப்படியே தான். அதான் எல்லாருமே வந்து மேஜரா வந்து டீசல் இன்ஜின்ஸ்ல வந்து NVH வந்து பெரிய லெவல்ல இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபீல் ஆகுது? ஃபீல் ஆகாது. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த ஸ்டேரிங்ல வைப்ரேஷன் அதெல்லாம் ஒரு போட்டு இருக்காது. அதெல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கும். அதான் இன்ஜின் பெப்பியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இந்த வின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது உள்ள அந்த ஏர் நாய்ஸு, டயர் நாய்ஸ்லாம்? இல்லை அதெல்லாம் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்றீங்களா? பெருசாக நான் வந்து கார் யூஸ் பண்ணும்போது மியூசிக் சிஸ்டமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறால இருந்தால் இந்த வண்டி எடுத்துருக்க மாட்டோம். நெக்ஸான் தான் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் சிஸ்டம் இதில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த டாடா காரு, மகேந்திரா கார் அளவுக்குலாம் போட்டி போடாது. இது ரொம்ப அவ்வளோதான், மினிமலாக இருக்கும். நான் பெருசாக இதில் வந்து எந்த ஒரு மியூசிக்கும் ஆட் பண்ணி கேட்டுகிட்டே வண்டிலாம் ஓட்ட மாட்டேன். டயர் நாய்ஸு, வின் நாய்ஸை தான் யோசிச்சுட்டு வேறு ஏதாவது திங்க் பண்ணிட்டு தான் போவோம். அப்படி இருக்கும்போது கூட டயர் நாய்ஸ் வந்து பெருசாக நான் உள்ளே வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு காம்னஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஓகே. ஹுண்டை கார்னாலே அந்த கம்ஃபர்ட் தான் சொல்கிறீங்க, அந்த NVH அது ரெண்டுமே வந்து இந்த காரில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸானில் வந்து 5 பேர் கம்ஃபர்டபுளாக போக முடியுதுன்னு சொல்கிறீங்க, பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும். கிரெட்டாலாம் நீங்கள் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலான்னு சொல்கிறீங்க. பட் கிரெட்டா வந்து நெக்ஸானை விட கொஞ்சம் சைஸில் வந்து டைமென்ஷன் பெருசு தான். ஆமாம். ஸ்டில் ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? முதல்ல சொன்ன மாதிரி முன்னாடி உட்கார்ற 2 பேத்துக்கும் வந்து பெருசாக தனித்தனியாக சீட்டு வந்தது, பின்னாடி உட்கார்ற 3 பேருக்கு தான் அப்படின்னும் போது இதுலேயும் எனக்கு சேமாக தான் ஃபீல் ஆகுது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. பட் ஆக்சுவலி வந்து கிரெட்டாவோட டைமென்ஷன் கொஞ்சம் பெருசு தான். ஆமாம். நெக்ஸானை கம்பேர் பண்ணும்போது என்னால் உள்ளுக்குள்ள வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 5 பேருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆமாம், கொஞ்சம் ஆனால் லெக் ரூம் இருக்கும். லெக் ரூம் இருக்கும். இதில் நான் பார்த்தது ஆன் சீரியஸ் நோட்டில் கொஞ்சம் லெக் ரூம் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு. அது நெக்ஸானில் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஓகே. அது ஏன்னா இது லென்த்துமே பார்த்தோம்னா நெக்ஸானோட கிரெட்டா பெருசு, அதனால உங்களுக்கு லெக் ரூம் இருக்கு. ஆமாம். பட் வித்தில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லாதனால உங்களுக்கு அந்த 3 பேர் உட்காந்தாலுமே அந்த இது இல்லை. ஆமாம், கம்ஃபர்ட் இல்லை. ஆமாம். ஓகே. பெரிய லெவலில் NVHல வந்து நாய்ஸ் கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போவும் உங்களுக்கு கேட்டது இல்லையா? ஸோ நம்ம அதிகமாக க்ரூஸ் பண்ணதுன்னா ஒரு 120, 125 தான் அதிகபட்சம். ஓகே. அதுக்கு மேலே போக மாட்டேன். ரொம்ப ரிஸ்க், அதுவுமே எப்பயாவது தான் போகிறது. நார்மல் நாமினல் ஸ்பீடாக நான் யூஸ் பண்ணிருக்கிறது 100. ஓகே. அதில் வந்து இந்த வண்டி நல்லாவே பீட் பண்ணிடும். 0 to 50, 70 அப்படியே 100 வரைக்கும்லாம் உங்களை கஷ்டப்படாமல் கூட்டிகிட்டு போயிடும். அந்த 120க்கு போகும்போது 110, 120 போகும்போது கொஞ்சம் ரோடுக்கும் நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்க அந்த ஸ்டேரிங்கில். அது மாதிரி அந்த ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுறது, அந்த கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகுற மாதிரி தெரியும். பட் ஆனால் அதை தாண்டி போகணும்னு நினச்சது இல்லை. ஏன்னா அதுவே அதை தாண்டா அந்த கம்ஃபர்ட் இருக்காது. ஓகே. ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதான் 120க்கு மேலே அந்த ஒரு வின் நாய்ஸ் வந்து லைட்டாக இருக்கும். அது பெருசாக டிரைவிங்கை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது. கேட்குது, டயர் நாய்ஸ் உள்ள இருக்குது, ஒரு மாதிரி அனாயிங்காக இருக்குன்ற லெவலுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பக்காவாக NVH பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஹுண்டைல இருந்து கிரெட்டால. சரிங்க ப்ரோ, இந்த காரில் இன்னொன்று வந்து எல்லாரும் ஹுண்டை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தான் ஹுண்டை கார்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த காரில் உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிளஸ்டரில் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன ஃபியூச்சர் தான். அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு ரைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எண்டு பண்ணுறதுக்குள்ளே அது எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு, எத்தனை கிலோமீட்டர், அதுக்குள்ளே எவ்வளோ அது மைலேஜ் கொடுத்துருக்கேன்னு. அது 5 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 1 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, அது ஒன்று நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபியூவல் போட்டதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு ஃபியூவல் போடுறோன்னு வைங்களேன், அடுத்து நம்ம எப்போ போட போகிறோம், 2000, 3000 இல்லை 4000க்கு போகிறோம்னா அது வரைக்கும் அந்த எவ்வளோ ஓடி இருக்குன்றத கிலோமீட்டர் காட்டும். ஓகே ப்ரோ, வேறு என்ன ப்ரோ இதில் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக எல்லா ஃபியூச்சரும் இதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேலாம் இருக்குது இதில். அண்டு நம்மளுக்கு அந்த வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து வருது. அது பெருசாக எனக்கு தேவைப்படாதனால யூஸ் பண்ணல. பட் ஆனால் அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு டிரைவர் சீட் அண்ட் கோ டிரைவர் 2 பேத்துக்கும் வந்து டியூல் டோன் ஏசி இருக்குது. ஓகே. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு நேரம் வந்து அதிகமான ஏசி தேவைப்படலாம், பக்கத்தில் ஒய்ஃபுக்கு வந்து கம்மியாக தேவைப்படும். அந்நேரத்தில் வந்து அவங்க குறைச்சிக்கிட்டே யூஸ் பண்ணுறதுக்கு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கனால
உங்களுக்கு வேற டெம்பரேச்சர் இருக்குது ஒரு யூஸ்ஃபுல்லா ஆமாம், நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம வேணா வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம குறைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வேணா ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒர்க் ஆகுது. நான் யோசிச்சேன் ஒரே கேபின்குள்ளே எப்படி 2 ஏசி ஒர்க் அவுட் ஆகும்ன்ட்டு. அதெல்லாம் கேபின்குள்ளே ஒர்க் அவுட் ஆகுது. நான் தேவையில்லாத ஒரு ஃபியூச்சர்னு பார்க்குறது சன்ரூஃப் தான். சன்ரூஃப் அது இல்லாமல் தான் நான் வண்டி தேடினேன். ஆனால் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. இதுலேருந்து அலாய் வீல் வருது. அந்த அலாய் வீலும் பிளாக் கலர், எனக்கு பிளாக் கலர் அலாய் வீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இந்த சன்ரூஃபை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் சன்ரூஃப் இல்லாத வண்டி தான் தேடிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற சன்ரூஃப் வந்து திணிக்கப்படுதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கும் போது சன்ரூஃபும் வந்து வந்துருது. அது ஏன் வேணான்ற மாதிரி நானும் சொன்னால் அது இல்லை. அப்படி ஆனால் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். மக்கள் நிறைய பேர் வந்து சன்ரூஃபை விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது கிடையாது. ஸோ இவரே ஒரு எக்ஸாம்பிள். நான் சன்ரூஃபை விரும்பலை, பட் இந்த கார் ஃபீச்சர்ஸ்க்கு இது வந்துருச்சு அப்படின்றது இவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து சன்ரூஃப் வந்து திணிக்கப்படுதோ அப்படின்றது நாங்களுமே எங்கள் டீம்ல இருந்து ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு நல்ல ஃபியூச்சர் வந்து இந்த 60/40 ஸ்பிளிட்டு. அதுக்கப்புறம் அந்த பேக் விண்டோ வந்து நம்ம அந்த பிளைண்ட் ஒன்று வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் டிசைர் சன்ஷேடு சொல்றீங்க. சன்ஷேடு அதெல்லாம் நான் டிசைர் யூஸ் பண்ணும்போது அக்சசரிஸா வச்சுட்டு இருந்த விஷயங்கள் வந்து இவங்களே கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த டோர்ல பேக்கெட் இருக்கிறது வந்து போதுமான அளவுக்கு இருக்கு. 1 லிட்டர் பாட்டில் நம்ம எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். பின்னாடி வந்து ஒரு சின்ன பாட்டில்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த கோ டிரைவருக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம ஃபோனு, பர்ஸு இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இந்த வேலெட் இதெல்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். சின்னதா உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் வந்து ஓரளவுக்கு இதுல வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸா இருக்குதுன்னு நான் ரொம்ப வேணான்னு முடிவு பண்றது வந்து இந்த சன்ரூஃபை தவிர மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே அதுல வந்து தேவையானதா இருக்கும். ஓகே. அதே மாதிரி நம்ம ஆட்டோ ஹெட்லைட் இதுல இருக்கு. அந்த ஆட்டோ ஹெட்லைட்ல நீங்க பவர் ஆஃப் பண்ணிட்டு நீங்க டோர் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸுக்கு நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் கூட அது எரிஞ்சிட்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஏன் அப்போ உங்களுக்கு தெரியும்ல, நம்ம டார்க்ல நிப்பாட்டிட்டு போறோம். அப்போ நம்ம ஒரு லைட்டு டார்ச் எடுத்து அடிக்க தேவையில்லை. நம்ம காரே டார்ச் கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் அதுவும் ஆஃப் ஆகிடும். அதுவும் அந்த கனெக்டிங் டெயில் லைட் இருக்குல்ல, அது இது ரெண்டுமே சேர்ந்து இந்த டிஆர்எல் எல்லாமே சேர்ந்து எரியும். பார்க்க நல்லா இருக்கும். ஓகே ஓகே. யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்றீங்க. ஹெட்லைட் விசிபிலிட்டி உங்களுக்கு வந்து எந்த லெவலில் இருக்குது ப்ரோ? இப்போ வந்து நைட் டிரைவ்லாம் பண்ணுறீங்க, லாங் டிரைவ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து இப்போ மேண்டிட்டரியாக பார்க்குறாங்க. நிறைய டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம அதை பண்ண முடியாது நைட் டேஜில். ஸோ உங்களுக்கு ஹெட்லைட் விசிபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது? இந்த வண்டியில் ஹெட்லைட் விசிபிலிட்டி சொல்லணும்னா அது ஒரு காமெடி தான். நம்ம நார்மல் வச்சுருந்தா கூட 8th வரவனுக்கு பாஸ் அடிக்கிற மாதிரி தெரியும். கையை காமிச்சு பாஸ் இறக்குன்னு சொல்கிற அளவுக்கு தான் இதோட விசிபிலிட்டி இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோவா பவர் தெரியாது. பட் ஆனால் 8th வரவனுக்கு கண்ணை கூசுது. அது காரணம் எல்இடிஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஹாலோஜன் இருந்த வரைக்கும் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணல. இல்லை, எனக்கு நான் இப்போ நெக்ஸான் வச்சுருந்தேன்ல, அதுலேயுமே அந்த ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்பு. ஆனால் அது நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஹாலோஜன் அந்த எல்லோ கலர் லைட்ஸ் தான். இதில் வந்து எல்இடி அந்த ஒயிட் கலர் லைட்ஸ் இருக்கு. அது நிறைய பேருக்கு பிளைண்ட் ஆகுது. ஆமாம், நம்மளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாத விசிபிலிட்டி. ஓகே, ஓட்டிடலாம். இது இல்லை ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது. உங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட் கொடுக்கல? நம்மளுக்கு இல்லை, 8th வரவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது. பட் எதுக்கு வரவங்களுக்கு வந்து பிளைண்ட் ஆகிக்கிறது அப்படின்றீங்க. ஸோ இந்த விஷயத்த நம்மளுமே நோட் பண்ணோம். ஹாலோஜனாக இருக்கிற வரைக்கும் மக்கள் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதாவது எதுக்கு வந்து லைட் அதிகமாக இருக்குது. ஸோ எல்இடிஸ் இருக்கிறனால கண் கூசுது. ஈவன் நானுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் ஒரு ஸ்கூட்டர் முன்னாடி வந்தால் கூட எல்இடிஸ் வந்து நம்ம கண்ணை கூசுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஹாலோஜனே இருந்திருக்கலாமோ அப்படின்னு இந்த டயத்தில் வந்து நமக்கு தோன்றுறது. ப்ரோ, முக்கியமான விஷயம், ஹுண்டாய் கார்னாலே மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கார் வாங்கி 8 மாதத்தில் 13,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டீங்க. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது? சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் ஹுண்டாயில் எப்படி இருக்குது? மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ப்ரோ இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் போகும்போது ஒன்றும் பெருசாக அவங்க வாங்கலை. அந்த செக்அப் ஃப்ரீ சர்வீஸ் தான். அது ஒரு 500 ஆச்சு, அவ்வளோதானே தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் செகண்ட் இப்போ சர்வீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10,000 ரூபாய் நெருக்கி வந்துச்சு. அவ்வளோதான். காஸ்ட்லியாக தான் இருக்குதுன்றீங்க. 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ்ன்னும் போது ஓகே, அஃபோர்டபுள் தான். ஹுண்டாயோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஆனால் ரொம்ப சூப்பரு. மாருதி அடுத்து ஹுண்டாய், அது டாட்டாலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்களா, அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு டாட்டாலலாம் சர்வீஸ்க்கு வண்டி உள்ளே வந்துருச்சுன்னா ரேப் போட்டு சீட்டு ரேப்லாம் பண்ணி தான் உள்ளே ஏற்றுவானுங்க. இதெல்லாம் அந்த பழைய மாதிரி தான் இப்போ இவங்களும் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது சர்வீஸ்லாம் நான் டாட்டாவும் வச்சுருந்தேன், மாருதியும் வச்சுருந்தேன், இப்போ ஹுண்டாயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ஓகே, குட்டாக நாட் அந்த மாதிரி தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்றீங்க ஹுண்டாய்? ஆமாம், ஒன்றும் அப்படி சொல்கிற அளவுக்கும் இல்லை, ரொம்ப மோசமும் இல்லை.
ஆனால் அதுக்காக டாடா சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா, அப்படிலாம் இல்லை. டாடா சர்வீஸும் நல்லா தான் இருந்தது. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ ஃபைனலி இந்த கார் நீங்கள் வாங்கிட்டீங்க. இந்த காரில் என்னென்ன விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கார்லன்னு பெருசாக ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை ப்ரோ, எல்லாமே ஓகே தான். நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாக எதுவுமே ஃபீல் பண்ணல. இப்படி இருக்கே, இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணல? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. நான் கம்பேர் பண்ணுவாங்கல்ல, மாருதினா சூப்பராக இருக்கும், அப்புறம் ஹுண்டாயினா பயங்கரமாக இருக்கும், டாட்டானா ஒன்றுமே இல்லைன்னா அதுதான் எனக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஓகே. டாட்டாவில் இருந்தது தான் இதுலேயும் இருக்குது. பிளாஸ்டிக் அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் அந்த ஏஜ் ஆகுறது, டிஏஜ் ஆகுறது, இது எல்லாமே அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இந்தியன் பிராண்ட்ஸும் நல்லா இருக்குன்றதுக்கு தான் நான் இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே. ஒன்றும் அப்படியே கொரியன் காசு, ஜெர்மன் காசுன்னொடனே நம்ம அடுத்த லெவலு அப்படி இப்படின்னு பார்க்குறோம்ல, அப்படிலாம் கிடையாது. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் காரில் வந்து குவாலிட்டி வந்து பெருசாக இருக்குன்றாங்க. பட் நீங்கள் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் அளவுக்கு நல்லா அவங்களும் நல்லாவே கொடுக்குறாங்கன்னு தான் என்னோட எண்ணம். நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்லும் போது யூஸ் பண்ண அவங்களும் நல்லா தான் கொடுக்குறாங்க, இவங்களும் நல்லா தான் கொடுக்குறாங்க. பெரிய மித்த உடைச்சிருக்கீங்க. கொரியன் கார்ஸ், ஜெர்மன் கார்ஸ்னா அடுத்த லெவல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்று ஈக்குவலாக இந்தியன் கார்ஸுமே இருக்கு. ஆமாம் ஆமாம். இவன் இப்போ 2 லட்சம் கூட கொடுத்து நம்ம இதை வாங்குறதுக்கு அது அந்த இதில் இருக்கு. ஆனால் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப வருஷமா இருக்குன்றதுனால ரிலையபிளா நம்பி நம்ம எல்லாரும் வாங்குறோம், நம்மளும் வாங்குறோம், நல்லாவும் இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறது வந்து அந்த இன்ஜின் ரிலேபிலிட்டின்னு. ஆமாம், அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து நெக்ஸான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸான் டீசலில் இன்னைக்கு வரைக்காவே அந்த ஆட் ப்ளூ டெஃப் ஆயில் கிடையாது. ஸோ அதனால டெஃப் ஆயில் பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கு இருக்க டீசல் கார்ஸில் வந்து இந்த டெஃப் ஆயில் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் அந்த மாதிரி இந்த காரில் எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை 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 நான் வண்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செல்டாஸில் வந்து சொன்னாங்க டிபிஎஃப் வந்து பிரச்சனை ஆகுது, வண்டி வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு. ஆனால் கிரிட்டாவில் அப்போவும் கூட அந்த மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷன்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த இண்டிகேஷனே கிடையாது. அண்ட் நம்ம ஓட்டுறதுக்கு வந்து அது வரவும் வராது. இது வரைக்கும் நான் ஆட் ப்ளூ வந்து ஃபில் பண்ணல. ஆட் ப்ளூ 15,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் போல் இருக்கு. இது வரைக்கும் 13,000 ஓட்டியிருக்கோம். இன்னும் கூட ஒரு 40-30% இன்னும் இருக்குது ஆட் ப்ளூ. டெய்லி யூஸ் பண்ணோம், 2-3 நாள் நின்றுச்சுன்னா வந்து இதுவாகும், அப்படிலாம் கிடையாது. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. மோஸ்ட்லி எனக்கு வீக்லி வந்து நான் ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் எடுத்துருவேன். மீதி இருக்கிற நாளில் பைக்ஸும் ஸ்கூட்டர்ஸும் எடுப்போம். அப்படி இருக்கும்போதும் இது அது பாட்டுக்கு தான் இருக்கு. இந்த காருக்கு வந்து கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா நீங்கள் ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ரைஸுக்கு இந்த கார் ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? காராக பார்க்கும்போது ஓகே ப்ரோ, அதாவது பிராண்டாக காராக பார்க்கும்போது ஓகே. ஆனால் ஒரு ஹுண்டாய் ஷோரூமுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்து அவங்ககிட்ட வண்டி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே. நம்ம போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கேட்டாலும் சரி, ஒரு கொட்டேஷன் கேட்டாலும் சரி, வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஆள் பார்ப்பாங்க, ஓகேவா இல்லையான்னு, எடுப்பாங்களா மாட்டாங்களா, இப்படிலாம் பார்த்து தான். 18 லட்ச ரூபா கொடுத்தாலுமே நமக்கு அந்த இது இல்லை அப்படின்றீங்க. ஒரு ரேஷன் கடையில் நின்று நம்ம ரேஷன் வாங்குற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க காட்டுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வேரியன்ட்னா கூட நாம கேட்கணும், யார்டில் போய் நம்ம பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு. அதே மாதிரி மற்ற கார்ஸ்லாம் நாங்களும் இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்ல, அப்போல்லாம் அவங்க வீட்டுக்கே வந்துலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இது அவங்க டைமுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, என்னடா அது அப்படின்ற மாதிரி. மாஸ் மார்க்கெட் காரில் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது. அந்த மாஸ் மார்க்கெட்டுக்கு அவங்க அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம் ஷுவராக. ஏன்னா மதுரையை பொறுத்த மட்டும் ஒரு 2 பேர் தான் பிளேயர் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுமே அப்படி தான் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து நான் ஒரு 6 கேள்வி இருக்குது. இந்த 6 கேள்விக்கு வந்து 5 ஸ்டாருக்கு நீங்கள் இந்த காருக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்றதான் கேமு. ஸோ அதை வச்சு நம்ம இந்த கார் எவ்வளோ ரேட்டிங் வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். மைலேஜ் இந்த காருக்கு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? மைலேஜுக்கு ஒரு 4.5 கொடுத்துடலாம். 4.5. ஸோ ரெண்டாவது வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் இந்த காருக்கு வந்து 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? டிரைவிங் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது 4 கொடுக்கலாம். 4. ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சர்ஸ்னா ஒரு 3.5. ஹுண்டாய் கார்ஸில் 3.5 கொடுக்குறீங்க, அவ்வளோதான் ப்ரோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சரி சரி. இப்படி பார்த்தாக்க நம்ம மகேந்திரா டாட்டாலாம் இதை விட பயங்கரமான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது மினிமலான தேவையான ஃபியூச்சர்ஸ். ஓகே சரிங்க ப்ரோ. ஓகே. மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? மெயின்டெனன்ஸ் சர்வீஸும் 4 கொடுக்கலாம் ப்ரோ. 4 கொடுக்கலான்றீங்க. ஓகே. தென் வந்து இந்த கார் வந்து வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னா கேட்டால் 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு 5 கொடுக்கலாம். வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா இன்ஜினு அண்ட் ரீசேல் வேல்யூ. வேல்யூன்னு சொல்கிறது அடுத்து நம்ம விற்கும் போது இதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கணும்ல. அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு ரீசேல் நல்ல இன்ஜின் ரிலையபிலிட்டி இருக்குது, ரீசேல் வேல்யூ இருக்கிறனால வேல்யூ ஃபார் மணி நல்ல பேர் இருக்கு. 5 ஸ்டாரே கொடுக்குறீங்க. ஓவரால் இந்த 6 கேள்விக்கு வந்து
கிரெட்டா வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து 4.2 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த காருக்கு இந்த ரேட்டிங் கரெக்டா இல்லை நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்க ப்ரோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நல்லபடியாக ஷேர் பண்ணீங்க. ஸோ ப்ரோ வந்து அவரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராவது கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க போகிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மக்களே, நீங்கள் கிரெட்டா டீசல் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட காரோ பைக்கோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அங்கே டிஎம் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் வேறு எந்த காருக்கு அண்ட் பைக்குக்கு யூசர் ரிவ்யூ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் கவனமாக ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க. தேங்க்யூ.